அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் மக நட்சத்திரோட சிறப்புகளை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? இந்த மக நட்சத்திர சிறப்புகள் பார்க்கச்சு முதல்ல ஒரு சில இதில் பிறந்தவங்க ஒரு சில முக்கியமானவங்களை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் முக்கியமானவங்க பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வில்லுக்கு விஜயன் என்று போற்றப்படும் பாண்டவர்கள் ஒருவனான அர்ஜுனன் இந்த மக நட்சத்திரம் தாங்க பிறந்தார். அவன் சிறந்த வில்லாளின்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ சிறந்த வில்லாளியை குருட்சேத்திர போகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய எதிர்க்கு நிற்கிறது குருமார்களும் அது மட்டும் இல்லாது பிதாமகர் போற்றப்படும் பிதாமகர் மற்றும் பெரிய பெரிய இவங்களாம் ஜாம்பவான்லாம் நிற்கச்சே அவங்கள எப்படி எதிர்க்கிறதுன்ற தயக்கம் காட்டினப்போ கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு பகவத்கீதை என்னும் கீதோபதாரம் செய்து அதுக்கப்புறம் தைரியமாக அந்த வீரில் அந்த பாண்டவர்கள் போர் ஜெயிச்சு வெற்றி கண்டது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவர் தயக்கம் காட்டின தொட்டு தான் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன பகவத்கீதை என்னும் பெரிய பொக்கிஷம் கிடைச்சது இல்லைங்களா? அதே போல் இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ராமாவதாரத்தில் ராமபிரானின் துணைவியாரான சீதாதேவி பிறந்ததும் இந்த மக நட்சத்திரம் தாங்க. இவங்க வனவாசத்தில் இருக்கும்போது லக்ஷ்மணன் ஒரு ராமரை தேடி போகிற சமயத்தில் ஒரு கோடு ஒன்று கீழ்ச்சி தாண்டாதீங்கன்னு சொல்லுவார். அவங்க தயங்கி அந்த கோடை தாண்டினால்தான் நம்ம ராமா காவியம் நம்மளுக்கு பெரிய பிரசித்தமாக அவர் கிடைச்சது. அது ஒரு பெரிய இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? அதே போல் இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் பிறந்தவர் யமதர்மராஜாங்க. இந்த யமதர்மராஜா மக நட்சத்திரம் பிறந்தவர் அவரும் தான். அவர் இப்போது உறவு உயிர்களெல்லாம் பிறக்கிற உயிர்களுக்கெல்லாம் இறப்புன்றத மரணத்தை தருவது யமதர்மராஜா தான். அவர் ஆரம்பத்தில் இந்த செய்யறது தயங்கினப்போ சிவபெருமான் கிட்ட வேணுன்னே சிவபெருமான் உன் கடமையை நீ செய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பாச கயிறு கொடுப்பார். அந்த கயிறு கொடுத்தா இந்த கயிறு தான் நான், அதை வச்சு நீ வேலையை செய், அவனுக்கு நல்ல நன்மையை இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன தொட்டு தான் அவர் தயங்கி இது பண்ண அந்த கயிறு அவருக்கு பாச கயிறு அவர் கிடைச்சது. அந்த கயிறு கிடைச்சதுனால தான் இந்த பிறந்த உயிர்கள் இறப்புன்ற ஒரு இதுவும் நிலைச்சி நிறுது. ஏன்னா பிறந்தவர்கள்லாம் இங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னா அங்கே மண்ணில் வாழறதுக்கு இடம் இருக்காது, ஒரு பாட்டே வரும். ஓகேங்களா? அதனால் இறப்பு என்பவர் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இருக்குது. அப்படி ஒரு இறப்புன்னு ஒன்று இருந்ததுனால தான் நல்ல பிறவிகளுக்கெல்லாம் மோட்ச சாம்ராஜ்யம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 3 பேரும் இவ்வளோ சிறப்புமிக்க அந்த மக நட்சத்திரம் பிறந்திருக்காங்க. இதே ஒரு சிறப்பு உதாரணம் மக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கெல்லாம். இதோட முக்கியமான இன்னொருத்தர் இருக்காருங்க. அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. ஓகேங்களா? குரு பகவான் சுக்கிர பகவான் 2 பேருமே சமசப்தமானவங்க தான். குரு கலைகள்லாம் கற்றுத்தரதில் நல்ல சிறப்பு மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் சுக்கிர பகவான் ஒரு படி மேலே போயிட்டு இறந்தவர்களை மீட்கும் சஞ்சீவ மந்திரமும் தெரிஞ்சவர்னு சுக்கிர பகவான் தாங்க. ஓகேங்களா? அதனால தான் ஒரு இறந்தவங்களை உயிர்ப்பிக்கணும்னா அந்த இது மந்திரத்தை கற்றவர் சுக்கிர பகவான். உயிர்ப்பிக்கும் தன்மை அவர்கிட்ட அந்த ரகசியம் இருக்குது. அதை வச்சு தான் அவர் அசுரர்களை இது பண்ணுற பொழுது அந்த இதனால தான் பார்க்கடல் கடையில் பிரச்சனை உருவாகி யாருக்கு அமிர்தன்ற பிரச்சனை இது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அத்தகைய சிறப்பு மிக்கிற சுக்கிர பகவான் பிறந்ததும் இந்த மக நட்சத்திரம் தாங்க. இவ்வளோ சிறப்புகள் இந்த மக நட்சத்திரம் இருக்குது. இதுலேருந்து தெரிஞ்சுக்க இந்த மக நட்சத்திரக்காரர்கள் எப்படி பட்டாயிருவாங்கன்ட்டு. இவங்க ஆரம்பத்தில் எந்த ஒரு செயல் தயக்கம் காட்டினாலும் அந்த செயலை செவ்வனே செய்து அதில் வெற்றி காண்பது தான் இவங்க இதுங்க மகத்தான சாதனைகள் படைக்கிறவங்க இந்த மக நட்சத்திரக்காரர்கள். என்றைக்குமே ஒரு சோதனையை சந்தித்தா தான் சாதனை அப்படின்றாங்க இல்லைங்களா? அது இந்த மக நட்சத்திரக்காரருக்கு நிச்சயமாக பொருந்துங்க. இவங்க நீரை நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறவங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இவங்க எல்லோரும் மதிக்கத்தக்கவர்கள் தான். இவங்கக்கிட்ட ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்மனாலே என்ன ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அரசாளும் திறமை அப்படின்றோம். அதனால் அந்த சிம்ம ராசியில் இருக்குது முதல் நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரமாக இருக்குது. ஸோ ஆன்மீகம் இதெல்லாம் நல்ல ஒரு இது இருக்கும். அது செவ்வாய், சந்திரன், இவங்க புதன், சுக்கிரன் இவங்க எல்லாமே இந்த ராசியில் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்துக்கு அதிக சிறப்புகள் நிறையவே இருக்குங்க. இவங்க நீதி நேர்மை பாராட்டத்தக்கவர்கள். ஓகேங்களா? எல்லோரும் நட்பு செய்வாங்க. இவங்க ஆளுமை திறன் அதிகம் இருக்கும். அதிகார தோரணை நிறையவே இருக்கும். இதெல்லாம் இந்த மக நட்சத்திரம் சிறப்பு இது இருக்குது. இந்த மக நட்சத்திரம் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்றது சொல்கிறதுல இது ஒரு இதில் இந்த சிறப்பு அம்சங்கள் கொண்டதான். இதனுடைய சின்னம் கூட பார்த்திங்க அப்படின்னா கிரீடம் மாதிரி இருக்குங்க. 5 நட்சத்திரம் கொண்டு கிரீடம் மாதிரி இருக்கும், சிம்மாசனம் மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க ஆளுமை திறன் மிக்கவர்களே அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க.
அப்படிப்பட்ட இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்களை இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்குங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் யாராவது ஒருத்தர் வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் இவர் வாழ்க்கை மேலும் சிறப்பு, வெற்றிகள் நிறைய குவிந்துட்டு இருக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு இந்த வீடு வண்டி வாங்குறாங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் எதாவது பண்ணுறாங்க, வாகப்பிரிவினை எதாவது செய்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரோகிணி, அஸ்தம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் ரோகிணி, அஸ்தம், அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் செய்தாங்க அப்படின்னா வந்து மேலும் வெற்றிகள் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும், எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க. அதேமாதிரி இவங்க ஏதாவது தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வந்து சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா இவங்க வந்து என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னா வந்து இவங்க டிம்பர் பிஸ்னஸ், ப்ளைவுட்ஸ் அண்ட் டிம்பர் பிஸ்னஸ் பண்ணலாம். டீச்சிங் ப்ரொஃபஷன் சொன்னோம் இல்லைங்களா, ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி இது இவங்க பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபேன்சி ஸ்டோர், ஸ்டேஷனரிஸ் அந்த மாதிரி இது இவங்களுக்கு நல்லாவே நல்லா தெரியும். அது மிஷினரிஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரிஸ் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லாவே ஒத்தும். ஏன்னா இவங்க வந்து இந்த மகனட்சத்திர ஆளுமை திறன் கொண்டதுனால இவங்க கூட எப்போவுமே வந்து 4-5 பேர் இருப்பாங்க. அதனால் இவங்க செய்கிற தொழிலில் வந்து வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் வந்து இவங்க நிறைய எடுத்து செய்யலாம். அப்படி அவங்க செய்கிற பிஸ்னஸ் வந்து எந்த மாதிரி நட்சத்திரம் எடுத்து செய்தால் சிறப்பு அப்படின்னா வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தை எடுத்து செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலும் வெற்றிகள் நிறையவே குவியுங்க. எந்த ஒரு தடையும் இருக்காது. என்றைக்குமே வந்து இவங்களுக்கு வெற்றி நிச்சயம், ரெட்டிப்பாகும் பிஸ்னஸ் எல்லாமே செய்யுங்க. ஓகேங்களா. இத்தனை சிறப்புகள் வந்து இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு மகத்தை பிறந்த ஜகத்தை ஆளாவிட்டாலும் ஆளுமை திறம் மிக்கவர்களே அப்படின்னு நம்ம சொல்கிறதுல மேலும் சிறப்பு இந்த மக நட்சத்திர கூடுதல் தகவலுங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த மக நட்சத்திரோட சிறப்புகள் இந்த பகுதி இதோட முடியுது. அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து இது பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.